ஸோ இப்போ வந்திருக்க செக்ஷன் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ஃபேவரட்டான காஸ்மெட்டிக்ஸ் செக்ஷனுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ காஸ்மெட்டிக்ஸ்லயே வந்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், ஹைலைட்டர்ஸா இருக்கட்டும், பிளஷஸா இருக்கட்டும், காம்பேக்ட்டா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு லிப்ஸ்டிக் எதுனாலுமே வந்துட்டு இங்க என்ன சொல்றது, ரொம்ப அஃபோர்டபிள் பிரைஸ்லயே இருக்கு. அது மட்டும் இல்லாம தேவையான எல்லாமே வந்துட்டு டெஸ்டிங் ஆப்ஷன்ஸோடயே வந்துட்டு இருக்கு. மஸ்காரா எல்லாத்துலயுமே வந்துட்டு உங்களுக்கு வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு லிப்ஸ்டிக் வந்துட்டு எனக்கு ஒரு பேலட் மாதிரி வேணும். ஏன்னா பேலட்டா இருந்தா நான் டிஃபரெண்ட்டா வந்துட்டு யூஸ் பண்ணி என்ன சொல்றது, நெறைய கலர்ஸ் வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்டின்னா, உங்களுக்கு லிப்ஸ்டிக்ஸ்மே வந்துட்டு இந்த மாதிரி பேலட்ல வந்து குடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்க எல்லா டோன் நீங்க வந்துட்டு ஃபேரா இருக்கீங்க, இல்ல நான் வந்துட்டு கொஞ்சம் டஸ்கியா இருக்கேன் அப்டின்னாலும், நீங்க இந்த ஒரு பேலட் வாங்குனாவே போதும். நீங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன சொல்றது, மிக்ஸ் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான லிப்ஸ்டிக்ஸ் ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த பக்கம் வந்துட்டு என்னோட ஃபேவரைட் பக்கம் அப்டின்னே சொல்லலாம். ஏன்னா நெயில்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ என்ன ஃபாலோ பண்ற நெறைய பேருக்கு தெரியும். எனக்கு வந்துட்டு நெயில்ஸ் ரொம்பவே பிடிக்கும். நானுமே வந்துட்டு அழகழகா நெயில்ஸ்லாம் வந்துட்டு பண்ணிருப்பேன். ஸோ அந்த மாதிரியான நெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் வந்துட்டு இருக்கு. வித் க்ளூவோட வந்துரும். உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஃபங்ஷன் போணும் அப்டின்னா, நீங்க டக்குன்னு ஒட்டிட்டு பட்டுன்னு போலாம். ஸோ இது மாரி உங்க ட்ரெஸ் கலருக்கு மேட்ச் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து இந்த மாதிரிலாம் நியூட் கலர்ஸ்ல டிசைன்ஸோட போனீங்க அப்டின்னா, பார்க்கவே வந்துட்டு ரொம்ப எலிகன்ட்டா இருக்கும். அந்த மாதிரியான டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் நெயில்ஸ் ஆப்ஷன் வித் க்ளூவோட இருக்கு. இந்த டிசைன்ஸ்லாம் பாருங்க செம கியூட்டா இருக்குல்ல. ஸோ இப்போ ட்ரெண்டிங்ல இருக்க எல்லா யங் கேர்ள்ஸுமே வந்துட்டு யூஸ் பண்ற கிரன்ச்சீஸ் தான் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ இது வந்துட்டு மண்டையில போடுறதுக்காக வாங்குறாங்களா? இல்ல கையில மாட்டுறதுக்காக வாங்குறாங்களா? அப்படிங்கிற டவுட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே இருக்கு. ஏன்னா நானுமே இது பாதி நேரம் வந்துட்டு கையில தான் மாட்டிட்டு சுத்துவேன். ஸோ அந்த மாதிரியான கிரன்ச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு நெறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ லப்பர் பேண்ட்ஸ விட்டுட்டு இத ஏன் நெறைய பேர் யூஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு குடுக்க போறேன். ஏன்னா இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாட்டின் கிளாத்ல தான் பண்ணியிருப்பாங்க. இப்ப லப்பர் பேண்ட்ஸ்லாம் வந்துட்டு போட்டா ஹேர் கட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த சாட்டின் மெட்டீரியல்ல வந்துட்டு நீங்க போடும்போது உங்க ஹேர் வந்துட்டு எதுவும் கட் ஆகாம அது என்ன சொல்றது, கொஞ்சம் ப்ரொடெக்டடா வந்துட்டு நீங்க வச்சிருப்பீங்க. அதுக்காக தான் வந்துட்டு இப்போ இருக்கிற லேடீஸ் எல்லாமே வந்துட்டு கிரன்ச்சீஸ்க்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இது எத்தன பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்டின்னா, தெரியும் அப்டின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இல்ல தெரியாது அப்டின்னா, எனக்கு ஒரு தேங்க் யூன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு டிஃபரெண்ட் கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற செக்ஷன் பேர் என்ன அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, என் லாங்குவேஜ்ல வந்துட்டு மணி பர்ஸ் செக்ஷனுக்கு தான் வந்துட்டு நம்ம வந்திருக்கோம். ஸோ இது மாரி கியூட்டா வந்துட்டு பர்ஸ் இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் இது வந்துட்டு மணி பர்ஸ் செக்ஷனுக்கு தான் வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாதிரி டிஃபரெண்ட்டா என்னடா எந்த செக்ஷன் போனாலும் டிஃபரெண்ட்டா இருக்கு. கலரா இருக்கு அப்டின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லுதே நீங்க நெனைக்கலாம். ஏன்னா உண்மையாவே இங்க அப்படிதான் இருக்கு. டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கு, டிஃபரெண்ட் சைஸ்ல இருக்கு. நீங்க என்ன மாதிரியான எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரீங்களோ, அந்த மாதிரியான திங்ஸ் வந்துட்டு உங்களுக்கு தாராளமா இங்க கெடைக்கும். ஸோ அந்த மாதிரியான மணி பர்ஸ் செக்ஷன்ல தான் வந்துட்டு இருக்கோம். இது எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. இங்கேயே வச்சுருவோம். அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வெளிய போறோம். நம்மளோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஒரு பேக்ல வச்சு எடுத்துட்டு போணும் அப்படிங்கும்போது, நம்ம வந்துட்டு எல்லாத்தையும் ஒரே இதுல டம்ப் பண்ணாம, இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இது ஒரு பேக் இருக்கு. இதுல வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். இதுல வந்துட்டு உங்களோட ஜுவல்லரீஸ் ஏதாவது வச்சுக்கிற மாரி இருந்ததுனா வச்சுக்கலாம். இல்ல வந்துட்டு இதுல ஒரு தனி ஐட்டம்ஸ் வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்க அதாவது தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான பேக்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆன்லைன்ல வந்துட்டு செக் பண்ணியிருப்போம். இல்ல மீஷோல, Flipkartல அந்த மாதிரி பார்த்துப்போம். பட் என்னதான் வந்துட்டு நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணா கூட, நம்ம கையில ஒரு ப்ராடக்ட்ட எடுத்து செக் பண்ணி நம்மளுக்கு புடிச்ச கலரா இருக்கா? நம்மளுக்கு புடிச்ச மாதிரி இருக்கா? அப்படின்னு சொல்லி செக் பண்ணி வாங்குறதே வந்துட்டு ஒரு மாரி டிஃபரெண்ட்டா இருக்கும்ல. ஸோ இந்த எல்லாமே வந்துட்டு உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸா இருக்கட்டும், இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டு போறீங்க, ஒரு ஆக்சஸரீஸ் எடுத்துட்டு போறீங்க, காஸ்மெட்டிக்ஸ் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸ் அதாவது டிராவல் பேக் தான் வந்துட்டு இந்த பேக். இதுல வந்துட்டு சில பேரு பாக்ஸ் மாரி வச்சு மெடிசின்ஸ்லாம் கூட வந்துட்டு வச்சு எடுத்துட்டு போறாங்க நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரியான பேக்ஸ் கலெக்ஷனுமே வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க நெறைய வந்துட்டு ஆன்லைன்ல பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு நேர்ல பார்த்து எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு புடிக்கும் அப்படின்னா, நீங்க தாராளமா நேர்ல வந்து இத உங்க கையில தொட்டு ஃபீல் பண்ணி வந்துட்டு நீங்க ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வாங்கலாம். ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா வந்துட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு போறதுக்கான பேக் தான். ஏன்னா நானும் இந்த மாரி ஒண்ணு வச்சிருக்கேன்.
ஸோ இது உங்களோட மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு நீங்க வச்சு எடுத்துட்டு போலாம். ஸோ இது வந்துட்டு டேமேஜ் ஆகாது. ட்ராவல் அப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு டேமேஜ் ஆயிடுமோ அப்படின்ற பயம் வந்துட்டு உங்களுக்கு தேவையில்ல. நீங்க அழகா பேக் பண்ணி சூப்பரா எடுத்துட்டு போலாம். இதுலயே வந்துட்டு எனக்கு கலர்ஃபுல்லா இருந்தா பிடிக்கும். இல்ல வந்துட்டு எனக்கு என்ன சொல்றது ரொம்ப டீசென்ட்டா எந்த ஃபங்கியா எதுவும் இல்லாம அப்படின்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் இருக்கு. இப்போ எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃபங்கியா இருக்க பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி இந்த ஃபங்கியான ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போலாம். இல்லப்பா எனக்கு ஃபங்கியாலாம் பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் டீசென்ட்டா தான் வேணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியான டீசென்ட்டான பேக் கூட வந்துட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட சாய்ஸ். நீங்க எப்படி பிக் பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ ஏன் இப்படி நடந்து வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பேக்லாம் எடுத்துட்டு வந்தா அப்படிதான் நடந்து வரணும். ஸோ இது வந்துட்டு ஸ்லிங் பேக். நம்ம ஒரு பார்ட்டி போறோம், ஒரு ஃபங்ஷன் போறோம், ஒரு அழகா ஒரு கிராண்டான ஒரு அவுட்ஃபிட் போட்டிருக்கோம். பட் கொஞ்சம் ஏதாவது நம்ம திங்ஸ் எடுத்து வைக்கணும் இல்லையா? பேசிக்கான நம்மளோட ஃபோன், வாலெட் வந்து எடுத்து வச்சுட்டு போகணும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஸ்லிங் பேக்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இதில வந்துட்டு நம்மளுக்கு தேவையான நம்மளோட ஃபோன் வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு வச்சுக்கலாம். வாலெட் வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம அவுட்ஃபிட்டையும் வந்துட்டு இது டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு மாதிரி அழகா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஸ்லிங் பேக்ஸ் இது பேர் வந்துட்டு ஏதோ சொல்லுவாங்களே, கிளட்சட் ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? ஸோ இந்த பக்கம் வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரப்பர் எரேசர் செக்ஷன் தான் வந்துட்டு இது. இது நம்ம சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு. எங்க அப்பா வந்துட்டு எக்ஸிபிஷன் கூட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு கலர் கலரா வந்து ரப்பர் இருக்கும். ஸோ அது வந்துட்டு ஸ்மெல்லும் வந்துட்டு நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டா வந்து உங்களுக்கு இந்த ஜிராஃபில இருக்கு. இது ஒரு குரங்கு பொம்மையில இருக்கு. பேக்ல இருக்கு. அது மாரி டிஃப்ரெண்டான எரேசர்ஸ் வந்துட்டு இருக்கு. குழந்தைங்களுக்கு வந்துட்டு இப்ப இந்த மாரி எரேசர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எரேசர் ஐட்டம்ஸ் தான் வந்துட்டு இருக்கு. கீழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஷார்ப்னர் இருக்கு. ஸோ ஷார்ப்னர்ல இது பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு இது என்ன ஷேப்ன்னே எனக்கு தெரியல. ஆனா இது வந்துட்டு ஷார்ப்னர் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு ஷார்ப்னர். ஸோ ஷார்ப்னர்ஸுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிசைன்ல வந்துட்டு குடுத்துருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தா ஸ்கூல் படிக்கும்போது என்ன சொல்றது? ஒரு ரீஓப்பனிங் ஆகுது அப்படின்னாவே ஸ்கூல் பேக்கு, பாக்ஸ் எல்லாம் கம்பல்சரி வாங்கியே ஆகணும். ஸோ அந்த மாதிரியான பாக்ஸ்ல வந்துட்டு என்னென்ன வைக்கலாம்? அதாவது பென்சிலு, ஸ்கேலு, எரேசரு எல்லாமே வந்துட்டு இந்த ஒரே பாக்ஸ்லயே வந்துட்டு குடுத்துருக்காங்க. இப்போ குழந்தைங்களுக்கு நீங்க ஏதாவது கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டிங் ஆப்ஷனாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பென்சில்ஸ் இருக்கு. ஸ்பைடர் மேன்ல இருக்கு. நான்லாம் படிக்கும்போது நடராஜ், கேம்லின் பென்சில்லாம் நீங்க யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இந்த ஒயிட் கலர்ல பூ போட்டு கேம்லின் பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பாருங்க டிஃப்ரெண்ட்டா நம்மளுக்கு புடிச்ச கார்ட்டூன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கு. ஸோ நீங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு கிஃப்டிங் ஆப்ஷன்னு, இல்ல குழந்தைங்கள கூட்டு வரீங்க அப்படின்னா வந்துட்டு, அவங்களுக்கு கண்டிப்பா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா, போர்ட்டபிள் ஃபேன்ஸ். இப்போ வந்து குளிர்காலம் அதனால ஃபேன் தேவைப்படாது. வெயில் காலத்துல கண்டிப்பா வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரியான ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு தேவைப்படும். இப்போ நம்ம வெளிய போயிட்டுருக்கோம். ஒரு பஸ்ல ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சும்மா உட்காந்துருக்கோம். காத்தே வரல அப்படிங்கும்போது, இந்த மாதிரி போர்ட்டபிள் ஃபேன்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக்கப்ஸ்க்கு வந்துட்டு நெறைய யூஸ் பண்றாங்க. இப்போ ஒரு மேக்கப் ப்ராடக்ட் போடுறாங்க. அது டக்குன்னு ட்ரை ஆகணும் அப்படிங்கும்போது, இந்த மாதிரியான போர்ட்டபிள் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க இல்லையா? ஸோ அதுவுமே வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு நெக் ஃபேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த நெக் ஃபேன பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இது போல நெக்குக்கு மட்டும் காத்து வருமா என்னன்னு தெரியல. இது கடைக்கார கட்டி கூப்பிட்டு கேட்போம். இங்க வாங்க. போர்ட்டபிள் ஃபேன்ஸ் வந்துட்டு எங்களுக்கு தெரியும். இது என்ன நெக் ஃபேன்? இது என்ன பண்ணும்? இங்க ஃபுல்லா காத்து வரும். நெக்கு அண்ட் ஃபேஸ். ஃபேஸுக்கு மட்டும் காத்து வரும். புது டெக்னாலஜியா இருக்கு. தேங்க் யூ. இது வந்துட்டு பேசிக்கலி நெக் ஃபேன். நம்ம கையில புடிச்சுட்டுலாம் இருக்க வேணாம். நெக்ல நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னா, காத்து அப்படியே சும்மா ஜில்லுன்னு வரும். அது மாதிரியான நெக் ஃபேனும் வந்துட்டு இங்க அவைலபிளா இருக்கு. இதுலயுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. பிங்க்ல இருக்கு, ஒயிட்ல இருக்கு, கிரீன்ல இருக்கு, எல்லா கலர்லயும் இருக்கு. அதாவது இந்த கால ஜென்ரேஷன்ல வந்து நான் ஸ்கூல்லாம் படிச்சிருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இங்க பாருங்களேன், பென்சில் வைக்கிற டப்பாவே வந்துட்டு டிஃப்ரெண்டா அழகா வந்துட்டு வச்சிருக்காங்க. நான்லாம் யூஸ் பண்ணும்போது பாக்ஸ் எல்லாம் நீ தொலைச்சிறன்னு இந்த நட்ராஜ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல தான் வந்துட்டு பென்சில் பென் வச்சு எடுத்துட்டு போனேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போறதுக்கான பவுச்சஸ் இப்போ காலேஜ் ஸ்டூடண்ட்ஸுமே வந்துட்டு பவுச்சஸ் எடுத்துட்டு போறாங்க. ஏதாவது ட்ராயிங் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அவங்களோட ஸ்கெட்சஸ் எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பவுச்சஸ்ல வந்துட்டு அழகா எடுத்துட்டு போறாங்க. ஸோ பேசிக்கலி வந்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸுமே வந்துட்டு இங்க இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுக்கு தான் வந்துட்டு இந்த செக்ஷனுக்குள்ள கூட்டு வந்தேன். ஸோ பென்சில்ஸா இருக்கட்டும், ஸ்கெட்சஸா இருக்கட்டும், இல்ல டிராயிங் ஏதாவது பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான டிராயிங் ப்ராடக்ட்ஸுமே வந்துட்டு இங்க அவைலபிளா இருக்கு. ஒரு வழியா வந்துட்டு லாஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட் ஃப்ளோர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஃபாவோட இன்னொரு ஃபேமஸான இது வந்துட்டு ஹேண்ட் பேக்ஸ். ஸோ ஹேண்ட் பேக்ஸ் வந்துட்டு இப்போ எல்லாருமே வந்துட்டு மேக்ஸிமம் யூஸ் பண்றாங்க. இப்போ வந்துட்டு காலேஜ் கோயிங்கா இருக்கட்டும், முன்னாடிலாம் வந்துட்டு பேக் மாரி யூஸ் பண்ணாங்க. இப்போ காலேஜ் கோயிங்க்கே வந்துட்டு அழகா சைட் பேக்ஸ் எடுத்துட்டு போறாங்க. ஒர்க் போறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இப்போ ஆன்டீஸ் எங்கேயாவது வெளிய போறாங்க அப்படின்னா இருக்கட்டும். ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்போ ஹேண்ட் பேக்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டிஃப்ரெண்ட் அக்கேஷன்ஸ்க்குமே வந்துட்டு இப்போ
செக்ரிகேட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்பேக் கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு இங்க நெறைய இருக்கு. ஸோ என்னென்ன மாதிரியான ஹேண்ட்பேக்ஸ் இருக்கு அப்படிங்கிறது ஓரளவுக்கு அப்படியே நம்ம பார்த்துரலாமா? வாங்க, வாங்க. இப்போ என் கையில இருக்கிற பேக் என்ன பேக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் நான் எதுவும் எடுத்துட்டு போக மாட்டேன். ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் வந்துட்டு கேரி பண்ணுவேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியான பேக்ஸ் வந்துட்டு அழகா எடுத்துட்டு போலாம். ஸோ ஒயிட் அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப புடிச்சது. அதனால நான் இந்த பேக் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு நெறைய இருக்கு. ப்ளூ இருக்கு, பிங்க் இருக்கு, லைலாக் இருக்கு. உங்களுக்கு இல்ல பேட்டர்ன்ஸ்ல வேணும். எனக்கு பிளெயினா வேணாம். எனக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்ட்ரைப்ஸ் இல்ல ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னாலும், உங்களுக்கு டிசைன்ஸ்லுமே வந்துட்டு குடுத்துட்டுருக்காங்க. இல்ல எனக்கு பிளாக் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரி பிளாக் ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல எல்லாத்துலயுமே வந்துட்டு ஸ்லிங் உங்களுக்கு சைட்ல வந்துட்டு குடுத்துருவாங்க. ஸோ நீங்க இப்படி கேரி பண்றதுனாலும் கேரி பண்ணிக்கலாம். இல்ல இந்த பேக் வந்துட்டு மாட்டி, இதை மாட்டிட்டு போனாலும் போலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு நான் நெறைய ஐட்டம்ஸ் வந்துட்டு எடுத்துட்டு போவேன். நான் எங்க போனாலும் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு அம்பர்லா, ஒரு நோட் புக்குன்னு சொல்லிட்டு நான் நெறைய விஷயம் கேரி பண்ணுவேன். அப்படின்ற மாரி ஆட்களுக்கு பெரிய ஹேண்ட் பேக்ஸுமே வந்துட்டு இங்க அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாதிரி பேக்ஸ்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு போலாம். நீங்க இந்த மாதிரி பெரிய பேக்ஸுமே வந்துட்டு எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பெர்சன். எனக்கு ரொம்ப பெருசான டிசைன்ஸ்லாம் வேணாம். எனக்கு வந்துட்டு ரொம்ப பிளெயினா இருந்தா போதும் அப்படிங்கிறவங்களுக்கு, இது வந்துட்டு ஒரு நல்ல ஆப்ஷன். இல்ல நான் கொஞ்சம் நெறைய தான் திங்ஸ் எடுத்துட்டு போவேன். பட் எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளா இருக்கிறதெல்லாம் வந்துட்டு வேண்டாம். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கிராண்டா தான் வேணும். கொஞ்சம் பெருசா வேணும் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு எடுத்துக்கலாம். இதோட ஃபினிஷே பாருங்களேன். லெதர் ஃபினிஷ் ரொம்பவே வந்துட்டு பிரீமியமா வந்துட்டு இருக்கு இந்த பேக்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கு. இல்ல அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நான் எடுத்துட்டு போணும். இதுலயுமே வந்துட்டு நீங்க நெறைய திங்ஸ் வந்துட்டு கேரி பண்ணிக்கலாம். மேபி பார்க்க இது உங்களுக்கு சின்னதா இருக்கலாம். நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கூட காட்டுறேன். இதுல உங்களுக்கு வந்துட்டு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே வந்துட்டு இதுல நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு போகும்போதும் ஸ்டைலா இருக்கும். ஸோ நீங்க ஆஃபீஸுக்கு வந்து ரெகுலரா எடுத்துட்டு போணும். எனக்கு வந்துட்டு ஒரு சாலிடான கலர் இருந்தா போதும் அப்படின்னாலும், உங்களுக்கு சாலிட் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இல்ல நான் வந்துட்டு என்னென்ன அவுட்ஃபிட் போடுறேனோ அதுக்கேத்த மாரி பேக்ஸ் எடுத்துட்டு போவேன் அப்படின்னா, நீங்க அதுக்கேத்த மாதிரியும் என்ன சொல்றது டிஃபரெண்ட் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்கனால, நீங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே வந்துட்டு இங்க எடுத்துக்கலாம். ஸோ ஹேண்ட்பேக் லவர்ஸ் பொறுத்தவரையும் சில பேருக்கு வந்துட்டு லெதர் பேக்ஸ் வந்துட்டு பிடிக்கும். சில பேருக்கு வந்துட்டு ஜூட் பேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இப்ப எனக்கெல்லாம் கேட்டீங்கன்னா வந்துட்டு லெதர் பேக்ஸ் விட எனக்கு ஜூட் பேக்ஸ் வந்துட்டு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ஆர்கானிக் கோயிங் இல்ல வந்துட்டு இயற்கை ஒன்றி போறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான ஜூட் பேக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுலயுமே வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் கலர்ஸ் வச்சிருக்காங்க. சைஸ் இப்போ வந்துட்டு நான் ரொம்ப கம்மியான திங்ஸ் தான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிறவங்களுக்கு கம்மியான சைஸ்லயும் குடுத்துருக்காங்க. பெருசா எடுத்துட்டு போறவங்களுக்கு அதாவது நீங்க நான் டிராவலுக்கே இந்த பேக்ல வச்சு ஒரு 4 ட்ரெஸ் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிருவேன் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு அங்க இருக்கு. அதெல்லாம் நான் ஒண்ணொண்ணா உங்களுக்கு காட்டுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த மகாபலிபுரம் இல்ல வந்துட்டு ஏதாவது பீச் பக்கம்லாம் போனீங்கன்னா, இந்த பேக்க நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்துட்டு பேசிக்கலி நம்ம இந்த வாழை நாரு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த வாழை நாருல பண்ற பேக்ஸ் தான். இது வந்துட்டு குவாலிட்டியா இருக்குமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது நான் பர்சனலா இந்த பேக் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க எந்த அளவுக்கு யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இந்த பேக் வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்றது? அ என்ன லாங் டேஸ்ல வந்துட்டு இருக்கும். நீங்க ரொம்ப ரஃப்பா யூஸ் பண்ணா தான் வந்துட்டு இது டக்குன்னு போயிடும். இது எல்லாமே வந்துட்டு ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். அதாவது கைவினை பொருட்கள்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பேக்ஸ் தான் வந்துட்டு இது. இதுக்கு மேல ஜூட் பேக்ஸுமே இருக்கு. ஒரு பெர்சன் நீங்க வந்துட்டு ஆர்கானிக்கா தான் நான் போவேன். எனக்கு இந்த மாரி ஜூட் பேக்ஸ் தான் புடிக்கும் அப்டின்னா, நீங்க இதுவே வந்துட்டு எடுத்துட்டு போலாம். இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகும்போது, வெளிய என்ன சொல்றது? ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். நான் ஒரு பேக் உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்க. ஸோ பார்க்க டிஃபரெண்ட்டாவும் இருக்கும். உங்களுக்கு வந்து என்ன சொல்றது? ஒரு ஆர்கானிக்கா ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் அப்டின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த மாரியான பேக்ஸும் வந்துட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்டி குவாலிட்டி எப்டி இருக்கும்னு யாராவது ஹெசிடேட் பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னா, இத நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் பொறுப்பா யூஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு இது உங்களுக்கு லைஃப் குடுக்கும் இந்த பேக்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி ஸ்டார்ட்டிங்லயே வந்து உங்களுக்கு என்ன சொல்றது? எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நான் மேக்ஸிமம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கேன்னு நெனைக்கிறேன் கேர்ள்ஸ். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நெறைய விஷயங்கள் வந்துட்டு இன்னும் கலெக்ஷன்ஸ் வைஸ் நெறைய இருக்கு. நான் எல்லாத்தையுமே வந்துட்டு காட்ட முடியல. ஸோ நீங்க வந்துட்டு ஷாப்புக்கு நேரடியா வந்து உங்களுக்கு தேவையான ஹேண்ட் பேக்ஸா இருக்கட்டும், இல்ல ஹேர் ஆக்சஸரீஸா இருக்கட்டும், இல்ல ஸ்டட்டா இருக்கட்டும், இல்ல பேங்கிள்ஸா இருக்கட்டும், நீங்க எதுனாலும் வந்துட்டு அழகா வந்துட்டு எடுத்துட்டு போலாம். ஸோ ஸ்டார்ட்டிங் பிரைஸே வந்துட்டு ரொம்ப கம்மியான அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு தேவையோ தாராளமா டிஃபால வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டிஃபா அதாவது அண்ணா நகர்ல இருக்கு. இவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நாங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். ப்ளீஸ் டூ செக் அவுட். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அன்டில் இட்ஸ் பை ஃப்ரம் தேன்மொழி. பாய்.